Hello everyone, welcome to Cloud Ocean. This is Victor. இதுக்கு முந்தின பார்ட் 1 வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்துருந்தோம் அப்படின்னா ஒரு ஆன் ப்ரெமிசஸ் என்விரான்மெண்ட், ஒரு ட்ரெடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும். ஸோ கம்பெனிஸ் அவங்களோட அப்ளிகேஷனை ஒரு ட்ரெடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஹோஸ்ட் பண்ணப்போ என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் விர்ச்சுவலைசேஷன் VM டெக்னாலஜி வந்துச்சு. ஸோ இந்த VM டெக்னாலஜி இந்த ஆன் ப்ரெமிசஸ் என்விரான்மெண்ட்டில் கம்பெனிஸ் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா VMஆல் கம்ப்ளீட் சொல்யூஷன் கொடுக்க முடியலை. ஸோ சம் பெனிஃபிட்ஸ் இருந்துச்சு. பட் ஸ்டில் கம்பெனிஸ் சிமிலர் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. தென் கிளவுட் பிளாட்ஃபார்ம், கிளவுட் டெக்னாலஜி மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் ஆகுது. இந்த கிளவுட் பிளாட்ஃபார்ம் இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கப்புறம் ஆன் ப்ரெமிசஸில் கம்பெனிஸ் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் இது ஒரு சொல்யூஷனாக அமைஞ்சதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்ட் 1ல் பார்த்தோம். ஸோ ஒருவேளை நீங்கள் பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்ட் 1 வீடியோவை போய் பாருங்கள். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் கம்பெனி ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தென் க்ளவுட் அதற்கு எப்படியான ஒரு சொல்யூஷனாக அமைஞ்சது அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக அந்த பார்ட் 1 வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இப்போ இன்னைக்கு இந்த வீடியோ பார்ட் 2 அதோட கண்டினியூஷனாக தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ க்ளவுடு டெக்னாலஜி மார்க்கெட்டில் வந்துடுச்சு. இப்போ இந்த கிளவுடு டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் கிளவுடுலே நம்ம ஒரு 3 கேட்டகரி ஆஃப் கிளவுடு இருக்குதுன்னு நம்ம டிவைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பப்ளிக் கிளவுட், தென் ப்ரைவேட் கிளவுட் அண்ட் ஹைப்ரிட் கிளவுட். அண்ட் இந்த பப்ளிக் கிளவுடில் பார்த்தீங்கன்னா அந்த கிளவுட் ப்ரொவைடர்ஸ் கொடுக்குற சர்வீசஸ், என்னென்ன சர்வீசஸ்லாம் அவைலபிளாக இருக்கோ அதை பொறுத்து ஒரு 3 கேட்டகரியாக நம்ம டிவைட் பண்ணியிருக்கிறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ், சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். ஸோ இந்த பார்ட் 2 வீடியோவில் நம்ம இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாட் இஸ் பப்ளிக் கிளவுட், வாட் இஸ் ப்ரைவேட் கிளவுட், வாட் இஸ் ஹைப்ரிட் கிளவுட், தென் த டிஃபரன்ஷியேஷன் பிட்வீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் அண்ட் சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட அஜெண்டா இன்னைக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ கிளவுட் டெக்னாலஜி வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ அந்த கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதை இந்த கிளவுட் ப்ரொவைடரோ இல்லை அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவங்க எங்கே ஹோஸ்ட் பண்ணுறாங்க, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இதை ஒரு 3 கேட்டகரியாக 3 டைப்ஸாக டிவைட் பண்ணிக்கலாம். பப்ளிக் கிளவுட், ப்ரைவேட் கிளவுட் அண்ட் ஹைப்ரிட் கிளவுட். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா பப்ளிக் கிளவுட். ஓகேங்களா? வாட் இஸ் பப்ளிக் கிளவுட்? பப்ளிக் கிளவுட்னு என்னென்னா இது ஒரு ஷேர்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதாவது மேஜராக உள்ள கிளவுட் ப்ரொவைடர்ஸ் யாரெல்லாம்னா AWS, Azure, GCP, இந்த மாதிரி நிறைய கிளவுட் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. இந்த கிளவுட் ப்ரொவைடர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு ஆன் ப்ரெமிசஸ், ஆக்சுவலாக ஒரு ஃபிசிக்கல் டேட்டா சென்டரை அவங்க ஹோஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் அவங்களே மேனேஜ் பண்ணிக்குவாங்க. அதில் உள்ள அந்த ரிசோர்ஸஸை நம்மளுக்கு பே அஸ் யூ கோ அப்படிங்கிற முறையில் ஒரு ரெண்டல் பேசிஸில் நம்மளுக்கு கஸ்டமர்ஸ்க்கு அவங்க ஷேர் பண்ணுவாங்க யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இட் இஸ் அ ஷேர்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒரு கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மல்டிபிள் கஸ்டமருக்கு அவங்க ஷேர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு பில்டிங் எடுத்துக்கலாம். அந்த பில்டிங்கில் நிறைய மல்டிபிள் ஃப்ளாட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு ஃப்ளாட்ஸ்லையும் ஒவ்வொரு ஃபேமிலிஸ் இருப்பாங்க. இந்த பில்டிங்க்கு ஓனர்னு ஒருத்தர் இருப்பார். அப்படி தானே? ஓகேவா? இதை இப்போ இந்த கிளவுட் டேர்மில் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா இந்த பில்டிங் தான் என்னென்னா ஒரு கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இதுக்கு ஒரு ஓனர் இருப்பார். ஓகேங்களா? AWSக்கு ஒரு ஓனர், அஜூருக்கு ஒரு ஓனர்,
ஜிசிபிக்கு ஒரு ஓனர். ஓகேவா? இப்போ இதுக்கு உள்ள அவங்க வந்து இப்போ ஒரு பில்டிங்குள்ள ஒரு ஃப்ளாட்ஸ், நிறைய ஃப்ளாட்ஸ் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் ஏடபிள்யூஎஸ். இந்த ஏடபிள்யூஎஸ் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், ஒரு கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள நிறைய கஸ்டமர்ஸ் இருந்தா இதுல செக்யூரிட்டி எங்க இருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாம். ஸோ சேம் லைக் இப்போ நம்ம ஒரே பில்டிங் தான், பில்டிங்குள்ள நிறைய ஃப்ளாட் இருக்குது, ஒவ்வொரு ஃப்ளாட்லேயும் ஒவ்வொரு ஃபேமிலிஸ் இருக்காங்க. பட் ஸ்டில் ஒவ்வொரு ஃப்ளாட்டுக்கும் ஒரு ஃப்ளாட்டுக்கும் அடுத்த ஃப்ளாட்டுக்கும் நடுவில் ஒரு வால் இருக்குது செப்பரேஷனுக்காக. கரெக்டு தானே? அதே மாதிரி கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் நிறைய மல்டிபிள் கஸ்டமருக்கு அவங்க ஷேர் பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து செக்யூரிட்டிக்காக ஒரு ஐசோலேஷன் மெக்கானிசம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. சரியா? ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து அந்த ப்ரொவைடர்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அது ஹோஸ்ட் பண்ணுறப்போ அதோட மெயின்டெனன்ஸ் எல்லாமே அந்த கிளவுட் ப்ரொவைடரே பார்த்துக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சர்வர்லேருந்து, ஸ்டோரேஜ்லேருந்து, நெட்வொர்க்கிங்லேருந்து, எவ்ரி மெயின்டெனன்ஸ் எல்லாமே கிளவுட் ப்ரொவைடரே டேக் கேர் பண்ணிக்குவாங்க. நம்ம ஆஸ் அ கஸ்டமர் நம்ம அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஸோ இந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே அவங்க வந்து எது அந்த விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க. ஸோ ஃபிசிக்கலி இட் இஸ் ஷேர்ட் அண்ட் லாஜிக்கலி இட் இஸ் ஐசோலேட்டட். ஓகேங்களா? ஓகே. இப்போ ரீசெண்டாக நிறைய கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, கிளவுடுக்கு மைக்ரேட் ஆகுறாங்க. ஸோ என்ன காரணங்கள்? ஸோ தெர் ஆர் மோஸ்ட்லி இந்த ஒரு 4 ரீசன் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா காஸ்ட் சேவிங். ஸோ நான் ஏற்கனவே இந்த பார்ட் 1 வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், ஒரு ஆன் ப்ரெமிசஸ் என்விரான்மெண்ட் நான் வந்து ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு 10 அப்ளிகேஷன் நான் ஹோஸ்ட் பண்ண போகிறேன்னா எனக்கு வந்து ஒரு 20 lakhs நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அதுவே நான் வந்து ஒரு விஎம், ஒரு பவர்ஃபுல் ஃபிசிக்கல் சர்வர் வாங்கி அதில் நான் வந்து விஎம் மூலமாக ஹோஸ்ட் பண்ணுறனாலும் எனக்கு ஒரு 10 lakhs ஆகும். ஸோ நார்மலாக ஃபிசிக்கல் சர்வர்னால் 20 lakhs, தென் விஎம் வந்ததுக்கப்புறம் அந்த 20 lakhsங்கிறது ஒரு 10 lakhs ஆச்சு. பட் இப்போ கிளவுடு வந்ததுக்கப்புறம் அந்த 10 lakhsமே என்ன ஆகிட்டுனா ஒரு 1 lakhக்குள்ளே நம்மளுக்கு முடிஞ்சிருது. ஸோ அப்போ ஒரு 20 lakhல இருக்கிறது நம்மளுக்கு 1 lakhல முடியுதுன்னா இது வந்து ஒரு பெரிய காஸ்ட் சேவிங் தான் கம்பெனிஸ்க்கு. ரெண்டாவது ரீசன் என்னென்னா, இது வந்து ஈஸி டு ஸ்டார்ட். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ தான் நான் வந்து கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறேன். இனிஷியலாக நான் வந்து உடனே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக ஒரு 20 lakhs நான் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது அது ஒரு பெரிய விஷயந்தான். பட் கிளவுடில் அப்படி இல்லை. நம்ம வந்து இனிஷியலாக நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட சர்வர்ஸ் எதனாலும் நம்ம லான்ச் பண்ணிக்கலாம். அண்ட் மந்த் எண்டில் நம்ம வந்து பே அஸ் யூ கோ. நம்ம வந்து இப்போ நான் என்னோட சர்வர் வந்து நான் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் யூஸ் பண்ணுறேன்னா அந்த 8 ஹவர்ஸ்க்குள்ளே சார்ஜஸ் மட்டும் நம்ம பே பண்ணால் போதும். ஸோ இட் இஸ் ஈஸி டு ஸ்டார்ட் அண்ட் நோ மெயின்டெனன்ஸ். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சர்வர்லேருந்து, நெட்ஒர்க்லேருந்து, ஸ்டோரேஜ் டிவைசஸ்லேருந்து எவ்ரி திங் அந்த கிளவுட் ப்ரொவைடர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிடுவாங்க. நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ண தேவையில்லை. அண்ட் இட் இஸ் ஃபாஸ்ட் ஸ்கேலிங். சரிங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சடனாக ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அட் த சேம் டைம் லாகின் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அமேசான்லலாம் இந்த பிக் சேல், இந்த ஆஃபர் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள் வந்து இந்த சேம் டைமில் அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து லாகின் பண்ணுவாங்க, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த சர்வர்ஸ் எல்லாம் ஹெவி யூட்டிலைசேஷனில் இருக்கும். அப்போ வந்து அந்த சர்வருக்கு வந்து ஸ்கேலிங் கண்டிப்பாக தேவைப்படும். இது வந்து ஆன் ப்ரெமிசஸில் இந்த ஸ்கேலிங்கிறது ஒரு சேலஞ்சான விஷயம்தான். ஆனால் கிளவுடில் அப்படி இல்லை. நம்ம வந்து ஈஸியாக ஃபாஸ்ட்டாக இந்த ஸ்கேலிங் ப்ராசஸ் எல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் ஃபாஸ்ட் ஸ்கேலிங் கிளவுட். சரிங்களா? The next one is key benefits of public cloud. The first one is low cost, and the next one is high scalability, and the next one is high availability and no maintenance. ஸோ இது எல்லா பாயிண்ட்டுமே நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ த லோ காஸ்ட் மீன்ஸ் நம்ம வந்து பே அஸ் யூ கோ, இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து கிளவுடில் பேமெண்ட் பண்ணுறோம்.
நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா ஸ்டார்டிங்லேயே நான் வந்து ஒரு பல்க் அமௌண்ட் வந்து ஹார்ட்வேருக்காக இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ நான் இமீடியட்டாக நான் ஒரு க்ளவுட் ப்ரொவைடர்கிட்ட நம்ம போயிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம அதில் நம்ம அப்ளிகேஷனுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் லான்ச் பண்ணிக்கலாம். அண்டு நம்மளுக்கு தேவையான ஹவர்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த மந்த் எண்டில் நம்ம எவ்வளவு யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதோ நம்ம அதை பே பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம நிறைய அமௌண்ட் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ லோ காஸ்ட் கம்பேர் டு ஆன் ப்ரெமிசஸ் என்விரான்மெண்ட். ஓகேங்களா. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹை ஸ்கேலபிலிட்டி. ஸோ இதுவும் நான் ஏற்கனவே நான் அந்த ஸ்கேலிங் டாபிக் நான் கவர் பண்ணும்போது உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ சடனாக சம் ஹை டிராஃபிக் யூசர் ரெக்வெஸ்ட் வருது அப்படின்னா ஆன் ப்ரெமிசஸ் என்விரான்மெண்ட்டில் ஸ்கேலிங் பண்ணுறது இட் இஸ் எ சேலஞ்ச் ஃபார் அஸ். பட் அதுவே கிளவுட் என்விரான்மெண்ட்டில் இட் இஸ் வெரி ஈஸி டு ஸ்கேல். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதிலலாம் இந்த பிக் சேல் இந்த ஆஃபர் கொடுக்குற டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய யூசர்ஸ் வந்து அட் த சேம் டைம் லாகின் பண்ணுவாங்க. அண்ட் அஸ்யூம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் கம்பெனி ஆன் திஸ் பர்டிகுலர் டைம் தே ஆர் லான்ச்சிங் தேர் நியூ ப்ராடக்ட் அண்ட் தே ஹாவ் வெரி லிமிட்டட் ப்ராடக்ட்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு வைங்களேன். ஸோ நிறைய பீப்புள் அட் த சேம் டைம் தே ஆர் ட்ரைங் டு லாகின் அண்ட் தே வாண்ட் டு பிளேஸ் த ஆர்டர். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா யூசர் டிராஃபிக் வந்து வில் பி வெரி ஹை. ஸோ அண்ட் தட் டைம் பர்டிகுலர் டைம் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட ரிசோர்ஸஸ் வந்து நம்ம வந்து we have to increase it. So and then once the traffic back to normal நம்ம வந்து resources utilization back to normal reduce பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் cloudல it is very easy. And the next one is high availability. So in on premises environment இப்போ நம்மளுக்கு ஒரு I have for example I have a primary data center in for example Chennai. அண்ட் இதுக்கு ஒரு பேக்கப் செகண்டரி டேட்டா சென்டர் நான் வந்து மும்பையில் நான் இது பண்ணுறேன்னு வைங்களேன். இப்போ டேட்டா சென்டர் சென்னைக்கு நான் எவ்வளவு ஒரு 20 to ஒரு 30 lakhsனு வைங்களேன் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா சேம் அமௌண்ட் ஆஃப் காஸ்ட் வந்து நான் மும்பை டேட்டா சென்டருக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் க்ளவுடில் போகும்போது the cloud provider already அவங்க வந்து they have their own data center in multiple region and regionலையுமே they have multiple availability zone. ஸோ அதுலேயுமே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம பே பண்ணால் போதும். அண்ட் அந்த ஹை அவைலபிலிட்டிங்கிறது இட் இஸ் வெரி ஹை இன் cloud. அண்ட் மெயின்டெனன்ஸ், ஸோ இதுவுமே நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நம்ம வந்து அந்த ஹார்ட்வேர் மெயின்டெனன்ஸ் ஆகட்டும், பேட்சிங் ஆகட்டும், எதுனாலுமே நம்மளோட மெயின்டெனன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவும் இருக்காது. ஸோ எவ்ரி திங் தட் வில் பி டேக்கன் கேர் பை த கிளவுட் ப்ரொவைடர். ஓகேங்களா. தட்ஸ் ஆல். மூவிங் டு நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ நம்ம வந்து பப்ளிக் கிளவுட் போயிட்டோம். ஸோ இதில் ஏதாவது நம்மளுக்கு ட்ராபேக்ஸ் எதுவும் இருக்குதா? ஸோ ட்ராபேக்ஸ்னு சொல்ல முடியாது. ஸோ டு வி ஹாவ் எனி லிமிட்டேஷன்ஸ்? எஸ், வி ஹாவ் சம் லிமிட்டேஷன்ஸ். என்னன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த பப்ளிக் கிளவுடுங்கிறது ஒரு ஷேர்டு என்விரான்மெண்ட். ஓகேங்களா. ஸோ ஒரு கிளவுட் ப்ரொவைடர் அவங்க வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹோஸ்ட் பண்ணுறாங்க, அதை மல்டிபிள் கஸ்டமர்ஸ்க்கு ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இதில் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தே ஆர் ஷேரிங் வித் கம்பெனி ஏ, பி, சி, டி அப்படின்னு ஒரு 4 கம்பெனிக்கு ஷேர் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் கம்பெனி ஏ மட்டும் வந்துட்டு எனக்கு இதில் நான் வந்து ஐ வாண்ட் டு டேக் மோர் கண்ட்ரோல் அப்படின்னு சொன்னால் அது தட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ நம்மளுக்கு அந்த என்விரான்மெண்ட்டில் அந்த ஹார்ட்வேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ரொம்ப கண்ட்ரோல்லாம் இருக்காது. வி ஹாவ் வெரி லெஸ் கண்ட்ரோல். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா நம்ம ஒரு EC2 சர்வர் லான்ச் பண்ணுறோம் இல்லையா. அந்த EC2 சர்வர் லான்ச் பண்ணும்போது அதில் ஒரு தே ஹாவ் சம் லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் டைப் லைக் T2 மீடியம், T2
லார்ஜ், T2 எக்ஸ் லார்ஜ், 2x லார்ஜ். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ் டைப்புக்கும் ஒரு பர்டிகுலர் CPU ரேம் சைஸ்லாம் அசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. பேக் எண்டில் அவங்க அந்த இன்ஸ்டன்ஸ் டைப்புக்கு என்ன டைப் ஆஃப் ஹார்ட்வேர் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. பட் நம்ம போயிட்டு எனக்கு இந்த ஸ்பெசிஃபிக் கம்பெனிக்குள்ள ப்ராடக்ட், இந்த ஸ்பெசிஃபிக் கம்பெனிக்குள்ள ஹார்ட்வேர் தான் என்னோட கம்பெனிக்கு தேவை, நான் அதை தான் யூஸ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்ட்டு நம்ம என்ன சொல்ல முடியும், க்ளவுட் ப்ரொவைடர்கிட்ட நம்ம சொல்ல முடியாது. அவங்க பேக் எண்டில் அவங்க என்ன அவங்க ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதில் நம்ம ஜஸ்ட் ரிசோர்ஸ் லான்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வி நம்ம வந்து வி டு நாட் ஹாவ் மோர் கண்ட்ரோல் ஆன் தட். ஓகேவா. ஸோ வி ஹாவ் வெரி லெஸ் கண்ட்ரோல். அண்ட் கிளவுட், பப்ளிக் கிளவுட், ஸோ அது வந்து செக்யூர் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அட் த சேம் டைம் நம்ம அஸ் அ யூசர், அஸ் அ கஸ்டமர், நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இந்த செக்யூரிட்டிங்கிற பாயிண்டில். ஏன்னா we have to follow some rules and the things. ஓகேங்களா. செக்யூரிட்டி டேர்ம்ஸில் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா க்ளவுட் ப்ரொவைடர் அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் அவங்க வந்து அந்த க்ளவுட் பிளாட்ஃபார்மை செக்யூராக பார்த்துக்குவாங்க. பட் அஸ் அ கஸ்டமர் எண்ட் நம்ம வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ணுற அப்ளிகேஷனை நம்ம தான் செக்யூராக பார்த்துக்கணும். நம்ம அப்லோட் பண்ணுற டேட்டா, நம்ம அப்ளிகேஷன் டேட்டாவாகட்டும், நம்மளோட யூசர் டேட்டாவாகட்டும், எது நம்ம இது ஹேண்டில் பண்ணுறோமோ தட் ரெஸ்பான்சிபிள் இஸ் அவர்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம ஏதாவது கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம்னா there might be a chances for data loss. ஓகேங்களா. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட AWS கன்சோல் இதில் லாகின் பண்ணுறோம், நம்மளோட IAM யூசர், இதில் பாஸ்வேர்டு வந்து சம் பீப்புள் இஃப் தே செட் சம் வீக் பாஸ்வேர்ட் அண்ட் அந்த யூசருக்கு MFA எனபிள் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா, அண்ட் சம் யூசர்ஸ் அவங்க S3 பக்கெட்ஸ் பப்ளிக்காக ஓப்பனாக செட் பண்ணியிருந்தாங்கன்னா, அண்ட் உங்களோட EC2 சர்வர் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பப்ளிக் சப்நெட்டில் லான்ச் பண்ணி அந்த போர்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் டு த வேர்ல்டு 0.0.0.01 வச்சுருந்தீங்கன்னா, அந்த மாதிரி நிறைய செக்யூரிட்டி ரிலேட்டடில் நிறைய மிஸ்டேக் பண்ணி இருந்தீங்கன்னா தென் that will be our mistake. So we need to take the responsibility. Correct. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்க்கு க்ளவுட் ப்ரொவைடர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியாது. ஸோ த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல் மீன்ஸ் ஃப்ரம் தேர் எண்ட் த க்ளவுட் ப்ரொவைடர், த டேட்டா சென்டர் எண்ட், எவ்ரி திங் தே ஆர் ரெஸ்பான்சிபிள். பட் இந்த டேட்டா அண்ட் அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ, இந்த அக்கௌண்ட் லெவல், we need to take care of the security part. And the next one is complaints issue. ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூங்கிறப்போ நிறைய கண்ட்ரி வைஸ்லாம் பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நாட்டிலையுமே இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. என்ன, நம்ம கண்ட்ரிக்குள்ள டேட்டா நம்ம கண்ட்ரிக்குள்ள டேட்டா சென்டரில் தான் இருக்கணும். ஸோ நம்ம கண்ட்ரியோட டேட்டா அதர் கண்ட்ரியோட டேட்டா சென்டரில் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஎஸ்லலாம் அந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸில் உள்ள இதிலலாம் HIPAA அந்த கம்ப்ளைண்ட்ஸ் ரூல்ஸ் எல்லாம் உண்டு. லைக் த யூஎஸ் பீப்புளோட அந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம், ஸோ வாட் எவர் இட் இஸ் தட் ஷுட் பி ஸ்டோர்ட் இன்சைட் த யூஎஸ் டேட்டா சென்டர்ஸ் ஒன்லி. ஓகேங்களா. இட் ஷுட் நாட் பி ஸ்டோர்ட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு சம் அதர் கண்ட்ரி டேட்டா சென்டர்ஸ். சேம் லைக் ஒவ்வொரு கண்ட்ரிக்குள்ள, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கண்ட்ரிக்குள்ள சம் கவர்மெண்ட் டேட்டா இருக்குதுன்னு வைங்களேன், ஃபார் சம் இம்பார்ட்டன்ட் டேட்டா, ஓகேவா, that should be stored inside our country data centers only. ஓகேவா. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ரூல்ஸ் உண்டு. ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேமெண்ட் பண்ணுறோம், பேமெண்ட் கார்டெலாம் பண்ணுறோம், இதுக்கெலாம் நிறைய ரூல்ஸ் உண்டு. RBIக்குள்ளே நிறைய ரூல்ஸ் உண்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு க்ளவுட், பப்ளிக் க்ளவுடு போகிறோன்னா அந்த க்ளவுட் ப்ரொவைடர் வந்து அந்தந்த நாட்டுக்குள்ளே அந்த கம்ப்ளைண்ட்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மீட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் இருக்கலாம், அவங்க வந்து நான் இப்போ ஐ வாண்ட் டு மூவ் டு க்ளவுட் AWS அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன்.
ஸோ அப்போ ஏடபிள்யூஎஸ் வந்து நம்ம நாட்டுக்கு அந்த ஃபினான்ஷியல் கம்பெனிக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், கம்ப்ளைண்ட்ஸ் ரூல்ஸ் இருக்கும். தென் ஏடபிள்யூஎஸ் ஷுட் மீட் வித் தேர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ பப்ளிக் க்ளவுடுக்கு போகிறதுனா இதையும் நம்ம மீட் பண்ணணும், சரிங்களா? ஸோ இதுலேயும் சில க்ளவுட் வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு அது வந்து சூட்டபிளாக இருக்காது. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து அந்த க்ளவுட் ப்ரொவைடருக்கு மூவ் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சம் லிமிட்டேஷன்ஸ் ஆல்சோ இன் பப்ளிக் க்ளவுட் we have, but mostly apart from these things, public cloud க்கு most of the companies nowadays they are migrating. ஓகே, ஸோ அதில் மைக்ரேட் ஆகுறாங்கன்னு சொன்னேன். அதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இல்லைன்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம பப்ளிக் க்ளவுடில் ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, we can host many types of applications like web application, mobile applications, and if you are planning for some business applications like e-commerce applications platform, and நம்மளோட ஒரு ப்ராஜெக்டில் உள்ள லோவர் என்விரான்மெண்ட்ஸ், டெவ் என்விரான்மெண்ட், டெஸ்ட் என்விரான்மெண்ட்ஸ்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் சம் டெஸ்ட் சிஐசிடி பைப்லைனுக்குள்ள ரிசோர்ஸஸ்லாம் ரன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதிரி யூஸ் கேஸ்க்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், பப்ளிக் க்ளவுட் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம ரெகுலராக நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சில அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. சில ரெகுலராக ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்விக்கி யூஸ் பண்ணுறோம், அமேசான் யூஸ் பண்ணுறோம், நெட்ஃப்ளிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபேமஸான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதில் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பப்ளிக் க்ளவுடில் தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த ஒரு பப்ளிக் க்ளவுடோட ஒரு டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் தான் இது, சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் க்ளவுட் பாருங்கள். ஸோ இட் இஸ் ஷேர்டு வித் company B, C, D, E. There are many companies like Infosys, TCS, Wipro. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து they are hosting their infrastructure in public cloud, ஓகேங்களா? That's all I hope about public cloud. Okay, so let us do some recap with public cloud. So public cloud na enna, it is a shared infrastructure and it's owned by the provider, the cloud provider, and it is used by multiple customers. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன், என்னன்னா ஒரு ஃப்ளாட் மாடல், சரிங்களா? ஸோ ஒரு பில்டிங்கில் நிறைய ஃப்ளாட்ஸ் இருக்கும், அந்த ஃப்ளாட்டில் ஒவ்வொரு ஃபேமிலி இருப்பாங்க. அதே மாதிரி இந்த க்ளவுடுங்கிறது, பப்ளிக் க்ளவுடுங்கிறது ஒரு பில்டிங், அதுக்குள்ளே நிறைய கஸ்டமர் இருப்பாங்க. ஸோ இதோட ஸ்ட்ரென்த்னு என்ன பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட், ஹை ஸ்கேலபிலிட்டி அண்ட் நோ மெயின்டெனன்ஸ் ஃப்ரம் அவர் எண்ட். ஸோ திஸ் இஸ் த கீ ஸ்ட்ரென்த் ஃபார் த பப்ளிக் க்ளவுட். ஓகே, இப்போ நம்ம அடுத்து நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்னன்னா ப்ரைவேட் க்ளவுட், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பப்ளிக் க்ளவுடில் சொல்லியிருந்தேன், இதில் வந்து நம்மளுக்கு வி ஹாவ் லெஸ் கண்ட்ரோல், இந்த லிமிட்டேஷன் பார்ட்டில் சொல்லியிருந்தேன், அப்படி தானே? அண்ட் இட் இஸ் ஷேர்டு வித் மெனி கம்பெனிஸ். பட் சம் கம்பெனிஸ் ஆர்கனைசேஷன் அவங்க என்ன விரும்புகிறாங்கன்னா, இல்லை எனக்கு வந்து லெஸ் கண்ட்ரோல் வேண்டாம், ஐ வாண்ட் ஃபுல் கண்ட்ரோல் இன் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அண்ட் எனக்கு வந்து நான் வந்து இந்த ஷேர்டு என்விரான்மெண்ட்டில் நான் போக விரும்பலை, என் கம்பெனிக்குன்னு இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் தட் ஷுட் பி அ டெடிக்கேட்டட் என்விரான்மெண்ட் ஃபார் மை கம்பெனி, இட் ஷுட் பி சர்வ் ஒன்லி ஃபார் மை கம்பெனி ஒன்லி. அந்த மாதிரி சில கம்பெனிஸ் வந்து டிமாண்ட் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிக்கு உள்ள ரெக்யூர்மெண்ட்டுக்கு தான் ப்ரைவேட் க்ளவுட் வந்து இப்போ பிக்சருக்குள்ளே வருது, சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி இது என்ன மாதிரியான கம்பெனிக்குன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங், ஃபினான்ஷியல் டொமைன், இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து தே வில் கோ வித் ப்ரைவேட் க்ளவுட், ஓகேங்களா? ஸோ ப்ரைவேட் க்ளவுடுனா என்னன்னா இட் இஸ் எ டெடிக்கேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அந்த கம்பெனிக்கு இல்லைன்னா அந்த பேங்குக்குன்னு மட்டும்தான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து என்ன பண்ணும், சர்வ் பண்ணும், ஓகேங்களா? ஸோ இட் இஸ் யூஸ்டு பை அ சிங்கிள் ஆர்கனைசேஷன். நீங்கள் பார்க்கலாம் இந்த டயக்ராமில் கம்பெனி ஏ ப்ரைவேட் க்ளவுட், அது வந்து எதை யூஸ் பண்ணுது, கம்பெனி ஏ மட்டும் தான் யூஸ் பண்ணுது.
பட் அதுவே இப்போ நம்ம பேக் டு திஸ் பப்ளிக் cloud டயக்ராம் பார்த்துக்கலாம். This cloud that serve for multiple companies, company B, C, D, E. Okay, but இப்போ இங்க பாத்தீங்கன்னா that cloud serve only for the company A. So it is a dedicated infrastructure only for that company A. This cloud is used by a single organization. company A மட்டும் தான் யூஸ் பண்ணுது. ஓகேவா? அண்ட் இதுல பாத்தீங்கன்னா வேற யாருக்கும் ஆக்சஸ் கிடையாது. only that company A users only will have access for that. ஓகேங்களா? ஸோ பிரைவேட் கிளவுட்னா இட் இஸ் அ சிம்பிளி சொல்லணும்னா இட் இஸ் அ சிங்கிள் ஆர்கனைசேஷன் கிளவுட். ஓகேங்களா? ஸோ நான் வந்து பப்ளிக் கிளவுடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். என்ன எக்ஸாம்பிள்? ஒரு பில்டிங், அதில் இருக்க ஃப்ளாட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிரைவேட் கிளவுடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்மளோட தனி வீடு. சரிங்களா? ஸோ தனி வீட்டில் ஒரு ஃபேமிலி மட்டும்தான் இருப்பாங்க. அதில் வேற எந்த ஃபேமிலியும் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. தனி வீடு, சுற்றி காம்பவுண்ட் இருக்கு. ஸோ அந்த பார்டர் ஃபுல்லாகவே நம்மளுக்குள்ள நம்ம ப்ரைவேட் நம்ம ஃபேமிலி மட்டும்தான். ஸோ நம்ம ஃபேமிலிக்குள்ள ஆட்களுக்கு மட்டும்தான் அதில் வந்து உள்ள அலௌடு. அவுட் சைடர்ஸ் நாட் அலௌடு. சரிங்களா? அதே மாதிரி இந்த இதுக்குள்ள ப்ரைவேட் கிளவுடுக்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பீப்புள் மட்டும்தான் உள்ள அலௌடு. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் நாட் ஷேர்டு வித் எனி ஒன். ஓகேவா? அந்த வீடு வந்து அந்த ஓனர் அவருக்கு மட்டும்தான் சொந்தம். அதே மாதிரி இந்த டெடிகேட்டட் என்விரான்மெண்ட் வந்து தட் பிலாங்ஸ் டு தட் ஒன் பர்டிகுலர் கம்பெனி ஒன்லி. ஓகேவா? இப்போ அந்த வீட்டில் வந்து அவங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ரைவேட் கிளவுடில் அந்த ப்ரைவேட் கம்பெனி தட் ஹேஸ் ஃபுல் கண்ட்ரோல் ஆன் தட். ஓகேவா? ஸோ இந்த ப்ரைவேட் கிளவுட் தட் கேன் பி ஹோஸ்டட் இன் ஆன் ப்ரெமிசஸ் இன் தட் இன்சைட் தட் கம்பெனி, இல்லைனா வேற ஏதாவது ஒரு ப்ரொவைடர் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஹோஸ்ட் பண்ணி இவங்களுக்கு ஒரு டெடிகேட்டட் செட்டப்பாக கூட கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு சின்ன கம்பேரிசன் என்னன்னா, நிறைய பேர்கிட்ட கேட்கலாம், வாட் இஸ் பப்ளிக் கிளவுட், வாட் இஸ் பிரைவேட் கிளவுட், வாட் இஸ் ஹைப்ரிட் கிளவுட்? இந்த 3 கொஸ்டின் கேட்டால் ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுவாங்க. ஆனால் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆன் ப்ரிமிசஸ் அண்ட் ப்ரைவேட் கிளவுட்னு கேட்டால் கொஞ்சம் அந்த ஆன்சர் பண்ணதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஆன் ப்ரிமிசஸ் செட்டப்பும் ப்ரைவேட் கிளவுட் செட்டப்பும் இட் வில் பி சிமிலர், கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் ஆன்சர் பண்ண அந்த அந்த கொஸ்டின் கேட்ட ஸ்பாட்டில் அந்த நேரத்தில் ஆன்சர் பண்ணுறதுக்கு சில பேருக்கு அவங்களுக்கு வராது. சரிங்களா? ஸோ அதை இந்த நேரத்தில் இந்த டாப்பிக்கில் நான் உங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஸோ அதுதான் இந்த ப்ரைவேட் கிளவுடுங்கிற டைம்லே ஆன் ப்ரெம் வெர்சஸ் ப்ரைவேட் கிளவுட் ஒரு டிஃப்ரென்ஷியேஷனுக்காக இதை எடுக்கிறேன். ஸோ இப்போ ஆன் ப்ரெமிசஸில் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து சர்வரை, ஃபிசிக்கல் சர்வர் எல்லாம் வாங்குவோம், அது ரேக்கெல்லாம் நம்ம செட்டப் பண்ணுவோம், தென் சர்வரை செட்டப் பண்ணி அந்த ஒயரிங் கேபிளிங்லாம் பண்ணுவோம், நெட்ஒர்க் செட்டப் பண்ணணும், ஸ்டோரேஜ் டிவைஸ் செட்டப் பண்ணணும், என்ன அப்புறம் கூலிங் இந்த இதெல்லாம் பார்க்கணும், மெயின்டெனன்ஸு எல்லாமே நம்ம மேனுவல் செட்டப். சரிங்களா? அதே மாதிரி இது ஓகே, இது வந்து மேனுவல் செட்டப் ஓகே. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு சர்வர் வந்து நான் வந்து ப்ரொவிஷன் பண்ணணும். இப்போ நான் வந்து ஆன் ப்ரெமில் நான் வந்து விஎம் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ நான் விஎம் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ என்னோட டெவலப்பர் வந்து கேட்குறான், எனக்கு ஒரு சர்வர் வேணும் அப்படிங்கிறான். சரிங்களா? ஸோ நான் அதுதான் இங்கே ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பேன். ஸோ ஒரு என்னோட டெவலப்பர் வந்து கேட்குறாரு, ஐ நீட் அ சர்வர். இப்போ நான் ஆன் ப்ரெமிசஸில் என்ன பண்ணணும்? இப்போ என்னோட டெவலப்பர் வந்து எனக்கு சர்வரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சர்வர் டீம் அப்படின்னு ஒரு டீம் இருக்கும். அந்த டீமுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ணுவார். அந்த ரிக்வெஸ்ட் ஒரு டிக்கெட்டாக, அந்த டிக்கெட் வந்து சர்வர் டீமில் உள்ள ஒருத்தருக்கு வந்து அசைன் ஆகும். தென் சர்வர் டீமில் உள்ள ஒருத்தர் மேனேஜர்கிட்ட மேனேஜ்மெண்ட்டை அப்ரூவல் வாங்குவார். ஸோ திஸ் டீம் ரிக்வயர்டு சர்வர் வித் திஸ் கெப்பாசிட்டி, ஸோ கைண்ட்லி ப்ரொவைட் யுவர் அப்ரூவல்னு அந்த அப்ரூவல் வாங்கணும். தென் அதுக்கப்புறம் ஒன்ஸ் இட் இஸ் அப்ரூவ்ட், தென் தட் ஐடி டீம் பர்சன் he will manually provision, he will manually create that VM. ஓகேவா? மேனுவலாக விஎம் கிரியேட் பண்ணணும், அதுக்கு தேவையான ஐபி அசைன்மெண்ட்டு, டிஎன்எஸ் கான்ஃபிகரேஷனு, இது எல்லாம் பண்ணணும் உட்காந்து மேனுவலாக. அதுக்கப்புறம் அந்த ஒன்ஸ் எவ்ரி திங் இஸ் ரெடி, தென் அந்த டெவலப்பர் டீமுக்கு அவரே ரீப்ளே பண்ணணும், ஓகே யூ ஆர்
VM is ready with this configuration, this is your IP, please find the details below னு அவங்களுக்கு ரீப்ளை பண்ணணும். ஸோ இது எல்லாம் நடக்கிறதுக்கு it takes maybe hours to days ஆகலாம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஆன் ப்ரெமிசஸ் ப்ராசஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மேனுவல் ப்ராசஸ். இப்போ எனக்கு ஒரு சர்வர் தேவைப்படுதுன்னா, இப்போ நான் ஒரு டெவலப்பர், எனக்கு ஒரு என்விரான்மெண்ட், டெஸ்ட் என்விரான்மெண்ட் வேணும், எனக்கு சர்வர் வேணும்னா, ஐ நீட் டு ரைஸ் a request, then it should follow this process. It's a manual provisioning process. இதில் ஆட்டோமேஷன் எதுவுமே இல்லை. நான் இதில் ஆட்டோமேஷன் எதுவும் பண்ண முடியாது. And everything is slow process. Now come to cloud, private cloud. Private cloud as well, it is in the same on-premises setup தான். சரிங்களா? சேம் லைக் உங்களோட சர்வரு, ரேக்கு எல்லாமே நீங்கள் வந்து ப்ரொவிஷன் பண்ணி தான் வச்சிருப்பீங்க. பட் என்னன்னா, on top of that we used cloud technologies. ஓகேங்களா? ஒரு டெடிகேட்டட் டேட்டா சென்டர் தான், உங்கள் கம்பெனியோட டெடிகேட்டட் டேட்டா சென்டர் தான். அதில் நம்ம வந்து on top of that we apply the cloud technologies and we applied some automation tools as well. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து இப்போ இந்த cloud private cloud ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம வந்து இப்போ நான் தான் ஒரு டெவலப்பர், எனக்கு ஒரு சர்வர் தேவைப்படுது அப்படின்னா, நான் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ணி அது ஒரு ஐடி அட்மின் டீமுக்கு தான் போய் அப்ரூவல் வாங்கி தான் எனக்கு வரணும்னு அவசியம் இல்லை. எனக்குன்னு ஒரு லாகின் போர்ட்டல் இருக்கும். லைக் நீங்கள் எப்படி AWSல லாகின் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ப்ரைவேட் கிளவுடுக்குன்னு ஒரு லாகின் போர்ட்டல் இருக்கும். உங்களுக்குன்னு அதில் ஒரு லாகின் கிரெடென்ஷியல்ஸ் இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு தேவையான சர்வருக்குள்ளே CPU, RAM, என்ன OS, எவ்வளோ ஹார்ட் டிஸ்க் சைஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த ஒரு VM லான்ச் பண்ணிடலாம் in few clicks as a developer. No need to depend on any other team person or no need to follow any manual process. Everything is automation. உங்களோட VM வந்து it will be get ready within a minutes. It will not take hours or days. on premisesல எடுத்த மாதிரி அவ்வளோ நாட்கள்லாம் எடுக்காது. ஸோ சேம் லைக் ஆன் ப்ரெமிசஸ்ல அதே செட்டப் தான். On top of that we applied some cloud technologies. Got it? I hope உங்களுக்கு ஒரு கிளியர் ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன டிஃப்ரென்ஸ்னு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஆன் ப்ரெமிசஸில் நான் ஏற்கனவே இந்த விஎம் கிரியேஷன் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லிட்டேன். எவ்ரி திங் இஸ் மேனுவல் ப்ராசஸ். நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது இதில். ஸோ இதில் மேபி சம் டிலே கூட ஆகலாம். அண்ட் இதில் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஃபார் ஹியூமன் எரர்ஸ். அண்ட் இதில் டீம் டிபெண்டன்சி இருக்குது. இப்போ நான் ஒரு டெவலப்பர் டீம், யூ ஹாவ் டு டிபெண்ட் ஆன் ஐடி அட்மின் டீம். கரெக்டாக? பட் இதே ப்ரைவேட் க்ளவுடில் வந்துட்டிங்கன்னா நோ மேனுவல் ப்ராசஸ், ஃபாஸ்ட் ப்ரொவிஷனிங், நோ மேனுவல் டிபெண்டன்சி, லெஸ் எரர்ஸ் அண்ட் செல்ஃப் சர்வீஸ். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆன்-ப்ரெமில் மேனுவல் ப்ராசஸ், மல்டிபிள் ஸ்டெப்ஸ், இட் வில் டேக் ஹவர்ஸ் ஆர் டேஸ் அண்ட் டீம் டிபெண்ட். ப்ரைவேட் க்ளவுடில் இட் இஸ் ஆட்டோமேட்டட். ஃபியூ கிளிக்ஸில் நீங்கள் வந்து விஎம் கிரியேட் பண்ணிக்கலாம். இட் வில் டேக் வித்தின் மினிட்ஸ் அண்ட் இட்ஸ் அ செல்ஃப் சர்வீஸ். ஓகேங்களா? ஸோ ஆன் ப்ரெமிசஸில் நம்ம என்ன ஃபாலோ பண்ணுவோம்னா ரிக்வெஸ்ட் ப்ராசஸ். ஓகேங்களா? உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ணணும். ப்ரைவேட் க்ளவுடில் இட் இஸ் அ செல்ஃப் சர்வீஸ். நமக்கு தேவைன்னா நம்மளே லான்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரைவேட் க்ளவுடில் என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க? ஸோ விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, ஆட்டோமேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல் சர்வீஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் மோஸ்ட் வைட்லி யூஸ் ஆகிற பிளாட்ஃபார்ம் என்னென்னா ஓப்பன் ஸ்டாக். ஓகேவா? ஸோ தென் அந்த VMware vCloud, Red Hat OpenShift, இந்த மாதிரி உள்ள பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரைவேட் க்ளவுடில் ஸோ மோஸ்ட்லி மேஜராக உங்களுக்கு ப்ளே ஆகிறது எந்த ஏரியாலனா, ஸோ சொல்லியிருந்தால இந்த ஹைப்பர்வைசர், ஸோ இந்த விர்ச்சுவலைசேஷன் இந்த இதில் தான். ஓகேங்களா? இந்த விர்ச்சுவலைசேஷன் அப்படிங்கிற இந்த பார்ட்டில் தான் வந்து உங்களுக்கு இது மேஜராக ஒரு ப்ளே பண்ணுது.
ஓகேங்களா. ஸோ ரெஸ்ட் ஆல் த ஹார்ட்வேர் ஹோஸ்ட் ஓஎஸ் எவ்ரிதிங் தட் வில் பி சேம். ஓகே, and only thing is we will apply the cloud technology on top of this. Okay, so the key difference, as I said, on premises la only hardware, private cloud la the one same hardware plus cloud features. So how it works, physical server நான் சொன்ன மாதிரி அப்படியே இருக்கும். அது டாப் ஆஃப் தட் நீங்கள் வந்து ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. Then we have a portal, self-service portal for that. Using that you can create multiple VM. Okay, so we can have many automation tool integrate with that, and the VM will be ready within few clicks. Okay வா. ஸோ இப்போ எதுக்காக நம்ம ப்ரைவேட் க்ளவுடுக்கு போகும்? ஸோ மேஜர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயம்தான். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் செக்யூரிட்டி. ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஃபினான்ஷியல் கம்பெனி பேங்கிங் டொமைன்லலாம் பார்த்தீங்கன்னா மோர் கிரிட்டிக்கல் டேட்டா, சரிண்ணே, இதெல்லாம் டிரான்சாக்ஷனல் டேட்டா இருக்கும், பீப்புளோட லைக் ஆதார் கார்டு, இந்த மாதிரி நிறைய முக்கியமான டேட்டாக்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மோர் சென்சிட்டிவ் செக்யூர் டேட்டா, இது நம்ம ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும். ஸோ அதுக்கு செக்யூரிட்டி இஸ் த ஃபர்ஸ்ட் கன்சர்ன். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் நமக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு ஃபுல் கண்ட்ரோல் வேணும், சரிங்களா. அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ரெக்யூர்மெண்ட். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இப்போ நான் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி, ஸோ நம்ம நாட்டோட ரூல்ஸ் படி தே ஹாவ் சம் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ இப்போ எனக்கு AWS, Azure, GCP இந்த மாதிரி சம் க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் வராங்க. தே ஹாவ் ஆல் த ஃபியூச்சர்ஸ் எவ்ரிதிங். பட் இந்த ஒரு பாயிண்டில் அது எனக்கு அது வந்து என்னோட பிஸ்னஸ் ரெக்யூர்மெண்ட்டை மீட் பண்ணலை அப்படின்னா, then I need to search for some other alternative option, correct? So that the private cloud comes into the picture. Okay va. So mostly security and the full control and compliance, இந்த 3 pointsல நம்மளுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எனக்கு வேணும்னா then we can go with private cloud. ஓகேவா. ஸோ இந்த ப்ரைவேட் க்ளவுடில் அட்வான்டேஜஸ் என்னென்னா ஹை செக்யூரிட்டி. ஏன்னா நம்ம மற்ற எந்த கம்பெனி கூட ஷேர் பண்ண மாட்டோம். ஒன்லி தட் டெடிகேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வில் பி சர்வ்ட் ஒன்லி ஃபார் அவர் கம்பெனி ஒன்லி. அண்ட் ஃபுல் கண்ட்ரோல், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பெட்டர் கம்ப்ளைண்ட்ஸ். ஓகேவா. பட் லிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னா ஹை காஸ்ட். சேம் ஈக்குவல் டு ஆன் ப்ரெமிசஸ் தானே. ஆன் ப்ரெமிசஸில் ஒரு சர்வரை வாங்கி நம்ம எப்படி எல்லாம் செட்டப் பண்ணுறோமோ ஈக்குவல் டு தட். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்டெனன்ஸ் எல்லாம் நம்ம தான் பார்க்கணும். ஓகேங்களா. அண்ட் ஸ்கேலபிலிட்டி சேம் ஈக்குவல் டு ஆன் ப்ரெமிசஸ். ஸோ ஒரு லிமிட்டட் வரைக்கும் தான், அந்த அவைலபிள் ரிசோர்ஸஸ் லிமிட்டட் வரைக்கும் ஸ்கேல் பண்ணிக்கலாம். பட் நாட் லைக் அன்லிமிட்டட் லைக் பப்ளிக் க்ளவுட். ஓகேங்களா. ஸோ இந்த யூஸ் கேசஸ் நான் சொல்லியிருந்தேன் என்னென்ன மாதிரியான கம்பெனிஸ்க்கு. ஸோ பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ், கவர்மெண்ட் சிஸ்டம்ஸ், ஹெல்த் கேர் சிஸ்டம்ஸ், ஸோ இன்டர்னல் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்ஸ். இன்டர்னல் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனாக நம்மளோட கம்பெனிக்கு உள்ள இன்டர்னலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒன்லி தட் கம்பெனி எம்ப்ளாயீஸ் ஒன்லி ஷுட் யூஸ், அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ். அண்ட் பெஸ்ட் ஃபார் சென்சிட்டிவ் டேட்டா, எங்கெல்லாம் சென்சிட்டிவ் டேட்டா யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி கம்பெனிக்கெல்லாம் private cloud தான் best. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் அ ஃபைனல் சம்மரி பேஜ் ஐ திங்க். ஸோ த ப்ரைவேட் க்ளவுட் வந்து நான் எதுக்கு ஈக்குவலாக சொல்லியிருந்தேன்னா ஒரு இண்டிபெண்டான ஒரு ஹவுஸ். ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி வி வில் கோ ஃபார் செக்யூரிட்டி அண்ட் கண்ட்ரோல் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ இந்த ரெக்யூர்மெண்ட் நம்மளுக்கு நம்மளோட பிஸ்னஸ் மீட் பண்ணுதுன்னா தென் வி ஷுட் கோ வித் ப்ரைவேட் க்ளவுட். ஓகேவா. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹைப்ரிட் க்ளவுட். ஓகேவா. சம் கம்பெனிஸ் வந்து எனக்கு வந்து ப்ரைவேட் க்ளவுடும் வேணும் அண்ட் பப்ளிக் க்ளவுடும் வேணும். இந்த மாதிரி உள்ள ரெக்யூர்மெண்ட்டுக்கு நம்ம தட் இஸ் கால்ட் அஸ் ஹைப்ரிட் க்ளவுட். மீன்ஸ் தே நீட் செக்யூரிட்டி, ஆல்சோ தே நீட் ஸ்கேலபிலிட்டி. தட்ஸ் வேர் ஹைப்ரிட் க்ளவுட் கம்ஸ் இன். ஓகேவா. ஸோ த பேசிக் டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்கோன்னா, ஹைப்ரிட் க்ளவுட் மீன்ஸ் இட்ஸ் எ காம்பினேஷன் ஆஃப் பப்ளிக் க்ளவுட் அண்ட் ப்ரைவேட் க்ளவுட். Okay, so it's a mix of two cloud models.
ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பப்ளிக் கிளவுட், ரைட் சைடு ப்ரைவேட் கிளவுட், சென்டரில் த மிக்சிங் ஆஃப் போத், இட் இஸ் எ ஹைப்ரிட் கிளவுட். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி, ஸ்கேலபிலிட்டி, லோ இன்வெஸ்ட்மெண்ட், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி, இண்டிபெண்டன்ஸ் அண்டு கம்ப்யூட்டபிலிட்டி. இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே இந்த ரெண்டும் சேர்ந்து எனக்கு ஒரு என்விரான்மெண்ட் வேணும் அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் ஹைப்ரிட் கிளவுட். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா, நம்மளுக்கு ஒரு ஓன் ஹவுஸ் இருக்குது, நம்ம வீடு ஒட்டி பக்கத்தில் ஒரு ஃப்ளாட்டும் இருக்குது. ஸோ வி ஆர் யூஸிங் போத். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு யூசேஜ் தான் ஹைப்ரிட் கிளவுட். ஓகே. ஸோ இப்போ எப்படி இது பண்ணலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சம் கம்பெனிஸ் வந்து தே ஹாவ் தேர் எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் ஆன் ப்ரெமிசஸ் அண்ட் லேட்டர் தே ஹாவ் சம் நியூ ரெக்யூர்மெண்ட். ஓகேவா? அண்ட் தட் ரெக்யூர்மெண்ட் நீட் சம் ஸ்கேலபிலிட்டி. ஓகேங்களா? அண்ட் லோ காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ரெக்யூர்மெண்ட்டுக்கு தே கேன் கோ ஃபார் பப்ளிக் கிளவுட் அண்ட் லேட்டர் தே வாண்ட் டு make a interconnectivity between the public cloud and private cloud. ஓகேங்களா? ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சம் பார்ட் ஆஃப் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரன்ஸ் இன் ப்ரைவேட் கிளவுட், த ரிமைனிங் பார்ட்ஸ் ரன் இன் த பப்ளிக் கிளவுட். ஓகே. ஸோ நம்மளுக்கு எது எங்கே தேவையோ அதை ரைட்டான பிளேஸில் நம்ம டிப்ளாய் பண்ணி, இப்போ ரெண்டுக்கும் நடுவில் கனெக்டிவிட்டி எனபிள் பண்ணுறதுக்கு we can use VPN connections, otherwise some dedicated network services, direct connect, express route, like these services we can use. And the between these public cloud and private cloud, the data will be transmitted in a secure way. Okay va? So why do companies use hybrid cloud? So already நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ the first one is security and scalability. ரெண்டும் எனக்கு கம்பைண்டாக வேணும். ஸோ சென்சிட்டிவ் the security வந்து sensitive data வந்து that will be stored in private cloud and heavy traffic is handled in public cloud. Okay va? And அதே மாதிரி சொன்ன மாதிரி if some they have existing infrastructure in on premises and they can continue using the public cloud. Okay va? And cost optimization. So இந்த மாதிரி ரீசன்ஸ்க்கு வந்து they can go with hybrid cloud. So இதில் இருக்கிற advantage என்ன? First one is flexibility. ஓகே. ஸோ நம்ம வந்து நம்மளோட அப்ளிகேஷனை ஆன் ப்ரைவேட் கிளவுடில் ரன் பண்ணணுமா, பப்ளிக் கிளவுடில் ரன் பண்ணணுமா அப்படிங்கிறத நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். தென் செக்யூரிட்டி, நம்மளோட செக்யூரிட்டி சென்சிட்டிவ் டேட்டாவை நம்ம வந்து சேஃபாக ப்ரைவேட் கிளவுட்லேயே வச்சுக்கலாம். அண்ட் வேறெவர் ஐ நீட் ஸ்கேலபிலிட்டி ஃபார் மை அப்ளிகேஷன், தோஸ் திங்ஸ் ஐ கேன் ஹோஸ்ட் இன் பப்ளிக் கிளவுட் ஈஸிலி அண்ட் வெரி ஈஸி டு கண்ட்ரோல் த காஸ்ட். ஓகேவா? அண்ட் இதில் வந்து லிமிட்டேஷன் இருக்கா இல்லையானா இருக்குது. என்னென்னா இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் செட்டப். கரெக்ட். ஸோ நம்ம ப்ரைவேட் கிளவுட், பப்ளிக் கிளவுட் ரெண்டு வேறு செட்டப், ரெண்டையும் மேனேஜ் பண்ணணும், ரெண்டுக்கும் நடுவில் கனெக்டிவிட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணணும். ஸோ இட் இஸ் அ மேனேஜ்மெண்ட் இஸ் அ பிட் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதுக்கு வந்து வி நீட் அ மோர் ஸ்ட்ராங் நெட்வொர்க் கனெக்ஷன் அண்ட் வி நீட் அ எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் ஃபார் திஸ். Okay, requires a knowledge to manage both environments. So we need a well experienced person. ஸோ எந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இதை யூஸ் பண்ணுறாங்க? ஸோ பேங்கிங் அப்ளிகேஷன், ஸோ கோர் பேங்கிங் டேட்டாலாம் ப்ரைவேட் கிளவுடில் வச்சுருப்பாங்க. அந்த பேங்குக்குள்ள அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன், வெப்சைட் வந்து பப்ளிக் கிளவுடில் ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இ-காமர்ஸ் அப்ளிகேஷன், ஸோ கஸ்டமரோட டேட்டா எல்லாமே ப்ரைவேட் கிளவுடில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. The website and application that will run in the public cloud. And enterprise applications, so mostly the internal applications like HR system, attendance application, salary leave application, finance accounting application, employee portal, இந்த மாதிரி enterprise applications வந்து எல்லாமே எதில் இருக்கும்னா private cloudல run பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ the internal applications that will be run on private cloud, external applications, the website, everything will be run on public cloud. So for the internal applications, security is very important. For the external applications, scalability is very important. Okay, so that in the internal applications mostly it will handle with the critical data. So the critical data that should be stored inside the private cloud and scalable workloads that should be deployed in the public cloud. So
I hope we covered all the topics. ஓகேங்களா? in the on premises VM cloud and in the cloud, public cloud, private cloud and hybrid cloud, இந்த டாபிக் எல்லாம் நம்ம ஓரளவு கவர் பண்ணிட்டோம். Let us do some quick recap. ஓகேவா? ஸோ ஆன் ப்ரெம்னா என்ன, we need to buy our own server எல்லாம் பண்ணணும், அண்ட் செட்டப் மெயின்டெனன்ஸ் எல்லாமே நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆன் ப்ரிமிசஸ் செட்டப் பண்ணுறதுக்கு ஸோ ஹை காஸ்ட் ஆகும், அண்ட் இதில் வந்து ஸ்கேலிங் ப்ராசஸ் இஸ் வெரி ஸ்லோ. தென் விஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா we can create multiple VM in one on top of one physical server. ஸோ இதில் வந்து என்னென்னா நம்மளுக்கு பெட்டர் யூட்டிலைசேஷன் ஆச்சு, ரிசோர்ஸஸ், CPU, மெமரி, ஹார்ட் டிஸ்க் எல்லாமே. But still we have a dependency in hardware. Then cloud come into the picture. So cloud la vandu we no need to invest any heavy amount to buy the hardware. Okay, so we can use the resources based on the pay as you go method. Means for example rental ku nama use pannikira mari. Okay, so and the cloud infrastructure is fast, scalable and cost efficient. ஸோ இப்போ இதில் இந்த ஆன் ப்ரிமிசஸ் அண்ட் கிளவுட் இதில் வந்து ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க, கேபேக்ஸ் வர்சஸ் ஓபேக்ஸ். ஸோ இது வந்து மேபி இன்டர்வியூவில் கூட கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி, சரிங்களா? ஸோ கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் வர்சஸ் ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்ஸ். இப்போ ஆன் ப்ரிமிசஸில் நம்ம எதை ஃபாலோ பண்ணுவோன்னா இந்த கேபேக்ஸுங்கிறத ஃபாலோ பண்ணுவோம், கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ். அதே கிளவுடில் நம்ம எதை ஃபாலோ பண்ணுவோம்னா ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்ஸ். என்ன ஸோ கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு அப்ளிகேஷனை நம்ம டிப்ளாய் பண்ணணும்னா இனிஷியல் ஃபேஸ்லேயே we have to invest 20 lakhs for 10 servers, கரெக்டுங்களா? தட் இஸ் a capital expense. Okay, so we spend a lot before even using the application. Okay, but operational expense அப்படிங்கிறது for the same setup we pay only for what we use. ஒரு 1 lakhல முடிஞ்சிடும், no upfront cost. நம்ம அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டியே நம்ம எதுவும் பே பண்ண தேவையில்லை. பே as you go, pay what you use, அவ்வளோதான். So that's why most companies are moving to cloud. So இந்த டேர்மை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. And the quick recap about the deployment models: public cloud, private cloud, hybrid cloud. So public cloud, that means it's a shared infrastructure used by multiple companies like an apartment. Private cloud, it's a dedicated to only one organization like an independent house. And hybrid cloud, that's a combination of public cloud and private cloud. So it is best for both the worlds. Okay, so on premises it is very costly and it is slow in scaling. VM improved, but it has some limitations. Then cloud, it is very flexible and scalable. ஸோ க்ளவுட்னாலே என்னென்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆன் டிமாண்ட். நம்ம தேவைக்கு ஏற்ப நம்ம அதை பயன்படுத்திக்கிடலாம், நம்ம எவ்வளவு பயன்படுத்துகிறோமோ அதுக்கு அளவு நம்ம பேமெண்ட் பண்ணிக்கிடலாம். தட்ஸ் ஆல். ஸோ ஃபார் வி சா கிளவுட் டிப்ளாய்மெண்ட் மாடல்ஸ். ஓகேங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் என்னென்னா, வாட் சர்வீசஸ் டஸ் கிளவுட் ப்ரொவைட்? இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது க்ளவுடு. ஓகே, க்ளவுடில் எப்போ நீங்கள் வந்து 3 டைப் ஆஃப் க்ளவுட் இருக்குது. ஓகே, இப்போ இந்த க்ளவுடில் எனக்கு என்னென்ன டைப்பான சர்வீசஸ்லாம் அந்த க்ளவுட் ப்ரொவைடர் ஆஃபர் பண்ணுறாங்க எனக்கு? ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கம்ப்யூட்டர் சர்வீஸாக இருக்கட்டும், ஸ்டோரேஜ் சர்வீஸாக இருக்கட்டும், ஏன்னா அப்புறம் எனக்கு டேட்டா அனலிட்டிக்ஸ் ரிலேட்டடான சர்வீஸாக இருக்கட்டும், செக்யூரிட்டி சர்வீசஸாக இருக்கட்டும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங்குள்ள சர்வீசஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி மல்டிபிள் சர்வீசஸ் தே ஆர் ஆஃபரிங். கரெக்ட். ஸோ இந்த சர்வீசஸை அவங்க ஒரு 3 கேட்டகரியாக அவங்க வந்து டிவைட் பண்ணுறாங்க பேஸ்ட் ஆன் சர்வீஸ் மாடல்ஸ். ஸோ அது என்னன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ், சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ், IaaS,
PASSAS. இப்போ பிஃபோர் ஐ கோ ஃபார் த டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷன், நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், பீஸா அஸ் அ சர்வீஸ், இந்த பீஸாவை வச்சு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலான்னு விரும்புகிறேன். அதாவது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸையும், பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸையும், சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸையும் ஃபஸ்ட்டு நான் ஒரு பீஸா வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் ஐ வில் கோ ஃபார் த டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷன். இப்போ இந்த நம்ம வந்து ஆன் ப்ரெமிசஸ், இந்த ஃபர்ஸ்ட் லெஃப்டில் இருக்குதுல்ல, இட் இஸ் அசியூம் இட் அஸ் ஆன் ப்ரெமிசஸ். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பீஸா எனக்கு சாப்பிடணும் போல இருக்குது. ஸோ நான் இப்போ பீஸா சாப்பிடணுன்னா எவ்ரி திங், இந்த எல்லோ கலரில் தெரிகிற எல்லாமே, that is you manage. Everything I need to prepare it manually. ஓகேவா? இட்ஸ் அ ஹோம்மேட். எனக்கு பீஸா சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, பட் எவ்ரி திங் இஸ் அ மேனுவல் ப்ராசஸ். சீஸ் வந்து நான் தான் ப்ரிப்பேர் பண்ணணும், டாப்பிங்ஸ் நான் தான் ப்ரிப்பேர் பண்ணணும், டொமேட்டோ சாஸ் நான் தான் ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த பீஸா பேஸ் அது நான் தான் ப்ரிப்பேர் பண்ணணும், தென் அதுக்கப்புறம் அந்த ஃபயர், அந்த அடுப்பு கேஸ் அது நான் தான் ப்ரிப்பேர் பண்ணணும், ஓவன், தென் பீஸா கூட ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்கு டைனிங் டேபிள், எவ்ரி திங் ஐ நீட் டு அரேஞ்ச். ஓகேங்களா? இதில் எல்லாமே நான் தான் மேனேஜ் பண்ணணும். இதில் வந்து என்னோட மேனுவல் ஒர்க் லோடு வந்து இட் இஸ் ஹை. தட் இஸ் கால்டு ஆன் ப்ரெமிசஸ். அந்த ஹோம்மேடு வந்து ஆன் ப்ரெமிசஸ், எவ்ரி திங் ஐ நீட் டு மேனேஜ். ஓகேங்களா? நவ் கம் டு இந்த ஆன் ப்ரெமிசஸ் செட்டப்பை மட்டும் வச்சுக்கோங்க. Come to technical part, the left side, the whole orange color. இப்போ நான் பீஸா சாப்பிடணும்னு சொன்னல, அந்த பீஸா சாப்பிட்றத எக்ஸாம்பிள் கன்வெர்ட் இன்டு ஐ வாண்ட் டு டிப்ளாய் அப்ளிகேஷன். பீஸா ஈக்குவல் டு அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வந்து நான் பீஸா சாப்பிடணும்னு சொன்னேன், அதே மாதிரி எனக்கு நான் ஒரு அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணணும். எனக்கு பீஸா சாப்பிட்றதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைப்பட்டுச்சோ அதே மாதிரி எனக்கு ஒரு அப்ளிகேஷனை லான்ச் பண்ணுறதுக்கு எனக்கு இவ்வளவு ரிசோர்ஸஸ் தேவைப்படுது. ஸோ ஆன் ப்ரெமிசஸில் இஃப் ஐ வாண்ட் டு டிப்ளாய் அன் அப்ளிகேஷன், எவ்ரிதிங் ஐ நீட் டு மேனேஜ். ஓகே, ஃப்ரம் நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ், சர்வர்ஸ், விர்ச்சுவலைசேஷன், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மிடில்வேர், runtime, data, application, everything A to Z, it's my responsibility and I need to manage everything. Got it? Okay. Now come to the infrastructure as a service, platform as a service, software as a service. இது எல்லாமே என்னன்னா cloud. Okay. The first one is totally on premises. Now these three from the cloud providers. So cloud providers, what are the types of services they are offering? அவங்க என்னென்ன சர்வீசஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து அவங்க என்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ்னால் என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறோம். நான் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு நான் அதே தான் எனக்கு ஒரு பீஸா சாப்பிட்ணும், பட் நான் என்ன பண்ணுறேன், இந்த சீஸ், டாப்பிங்ஸ், டொமேட்டோ சாஸ், இந்த பீஸா பேஸ் இதெல்லாம் வந்து நான் என்ன பண்ணிடுறேன், சூப்பர் மார்க்கெட்லேயே நான் பர்ச்சேஸ் பண்ணிடுறேன். இதெல்லாம் நான் வந்து மேனுவலாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் அவைலபிள் ரெடிமேட். நான் ஜஸ்ட் ஐ பர்ச்சேஸ்ட் இட். தென் ஐ பேக் டு மை ஹோம். தென் த ரிமைனிங் ப்ராசஸ் ஐ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் மை செல்ஃப். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேனுவல் ஒர்க்குங்கிறது ஒரு 50% ரிடியூஸ் ஆகுது. கரெக்டா? Remaining the fire, oven, electric, drinks, dining table only we need to take care. The remaining things it's already available, ready made. Same like now come to the infrastructure as a service part. Okay, IaaS. So now the same thing, if I want to deploy application, networking, storage, servers, virtualizations, these four will be taken care by the cloud providers. Okay, the nalume cloud provider will take care. We no need to worry about that. We no need to manage about those things. The only thing we need to handle is the orange color highlighted one: operating system, middleware, runtime, data, application. Okay. So for example, EC2 server. So EC2 server la pathina networking,
that will be taken care by AWS. Storage part will be taken care by AWS. Server will be taken care by AWS. The virtualization part will be taken care by AWS. Now come to OS. As a user, we need to choose the OS platform, which OS distribution you want to install on top of that server, whether it be a Windows or Linux, whatever it is. Same like the middleware, runtime, data application, whatever you want to deploy, that's your decision. We need to manage. Correct. So this is called infrastructure as a service. Now back to pizza example. So the next one is platform as a service. So இங்க என்ன பண்ணலாம், நம்ம டைரக்டா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாமினோஸ் பீஸாக்கு போயிடும். போயிட்டு ஜஸ்ட் we ordered a pizza and we packed it, then we back to home, then we start eating that. So cheese, toppings, tomato sauce, pizza base, fire, oven, electric gas, everything that will be taken care from the Domino's end. They will just prepare the pizza and they will pack it and they will hand over to us. Correct. Simply we will bring that, வீட்டுக்கு வருவோம், டேபிளில் வச்சு சாப்பிட்டுட்டு ட்ரிங்க்ஸ் அது கூட குடிச்சிட்டு முடிக்க வேண்டியதுதான். ஸோ இதில் வந்து ரொம்ப மினிமலான ஒர்க் நம்மளோட ஒர்க். சேம் லைக் பாஸ், இதில் நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ், சர்வர்ஸ், விர்ச்சுவலைசேஷன், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மிடில்வேர், ரன் டைம், எவ்ரிதிங் will be taken care by the cloud providers. Only the data and application part we need to take. Got it? And the final one is software as a service. So here everything will be taken care by the cloud provider. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டைரெக்டாக ஒரு பீஸா ஷாப்புக்கு போகிறோம், ஆர்டர் பண்ணுறோம், அங்கேயே உட்காந்து சாப்பிட்றோம், தென் கிளம்பி வரோம். இதில் நம்மளோட மேனுவல் ஒர்க் ஏதாவது இருக்குதா ப்ரிப்பேர் பண்ணுறதுல? நத்திங். ஈவன் பீஸா ஷாப்பில் டேபிள் எல்லாமே இருக்கும், அங்கேயே கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கும், ஆர்டர் பண்ணி அங்கேயே சாப்பிட்டுட்டு பே பண்ணிட்டு வந்துடலாம். தட் இஸ் ஈக்குவல் டு SaaS, software as a service. So here from the networking to application A to Z, everything will be managed by the cloud provider. As a customer, we no need to manage anything. Okay. So these are all the three types of services offered by the cloud providers. So இவ்வளவு நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை தான் இதில் நான் சிம்பிளாக கொடுத்துருக்கிறேன். So infrastructure as a service means the cloud provider gives only the basic infrastructure, server, storage, network. Okay, the rest is our responsibility. Example pizza, they give all the things, we have to prepare the pizza ourselves. Okay, இதை நம்ம connect to IaaS, infrastructure is ready, but OS installation and application setup are done by us. ஓகேங்களா? இந்த IaaS ஓட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஃபுல் கண்ட்ரோல், எவ்ரிதிங் இஸ் இன் அவர் கண்ட்ரோல், ஃப்ளெக்சிபிள், வி கேன் டிப்ளாய் எனி அப்ளிகேஷன் அண்ட் வி கேன் டூ த கஸ்டமைசேஷன். ஓகேங்களா? பட் இதில் லிமிட்டேஷன் என்னன்னா, மெயின்டெனன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், தென் டெக்னிக்கல் நாலேஜ் இதில் வேணும். ஓகேங்களா? த நெக்ஸ்ட் ஒன் இஸ் infrastructure as a service provides infrastructure, but we manage everything else. If you want maximum control, then choose infrastructure as a service. So நான் சொன்ன மாதிரி. But some people அவங்களுக்கு வந்து they don't have time to install operating system and manage the servers. ஓகேவா? They don't want to handle the OS and infrastructure. They want everything ready. They just want to deploy their code. அதுக்கு தான் எது வருதுன்னா PaaS, platform as a service வருது. ஓகேங்களா? ஸோ platform as a service manage means cloud provider manage everything, means infrastructure, OS, runtime. We just directly deploy our code. ஓகேவா? ஸோ server is ready, OS is ready, runtime is ready, just deploy the code. That's all. ஓகேவா? So these are all the advantages and limitations. You can please go through this. Okay, I already explained about everything.
Then the final one is SaaS, software as a service. So சில பேருக்கு வந்து even they don't want to write a code, they need a ready-made software that is available to use. ஓகேவா, ஸோ அதுதான் சாஃப்ட்வேர். ஸோ they can directly launch the software, they can directly log in and use. That is software as a service. Okay. So you can just go through these advantages and limitations in the software as a service. Okay. So this is the small comparison between the IaaS, PaaS, SaaS services which is offered from the AWS. ஓகேவா, ஸோ ஏடபிள்யூஎஸ்ல ஐஏஎஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸில் என்னென்ன சர்வீசஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட் கேட்டகரியில் EC2 ஆட்டோ ஸ்கேலிங், தென் ஸ்டோரேஜில் EBS S3 கிளேசியர், networking VPC, subnets, etc., load balancing, security, etc. You can go through this. Okay, and in PaaS category we have few listed of services, and in SaaS services we have some few business apps. So these are all the listed services under the SaaS. Please just go through this. Okay. So let us come to the conclusion. So infrastructure as a service, we have the maximum control and we can manage OS apps runtime. And in platform as a service, it is very easy to deployment. We focus only on directly on the code part only. And software as a service, it is very easy usage. We can directly just use the software, no need to focus on the OS apps, runtime, writing code, nothing. Directly we can just start using the applications. Okay. So in infrastructure as a service, we have more control. In PaaS, we have easy development. In SaaS, we have advantage for easy use. So the cloud is offering all category of service from full control to zero management. Okay, so cloud is gives everything. We can choose as per our requirement. நம்மளுக்கு எது தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள சர்வீசஸை நம்ம வந்து ஆப் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் அ பவர் ஆஃப் கிளவுட். ஐ ஹோப் என்னால் எவ்வளோ சிம்பிளாக உங்களுக்கு இந்த ஒரு கான்செப்டை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். I will meet you all again in the next video. So in the upcoming video I am planning to post all the AWS services one by one, starting from IAM, then S3 and EC2, load balancers, Route 53, etc. So mostly we will cover all the services and mostly the real-time practical related tutorials I am planning to upload. So please subscribe my YouTube channel so that you can get a notification for those upcoming videos. Thank you.